விஜயை டேக் ஓவர் பண்ண பார்க்குறாங்க பாஜக, விஜய் இந்த பக்கம் இழுக்கணும் பார்க்குறாங்க அப்படின்னு சில அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க. தவறு இல்லை, இருக்கட்டுங்க. அரசியல் நான் பார்க்குறது அரசியல். இவர் பிஜேபியோட போய் சேர்ந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிற இதில் போனார்னால் அப்போ பிஜேபியோட என்ன வாங்க சேர்ந்து இது பண்ணலாம். அப்போ விஜயே போய் அதில் சேரலாம். இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, சிபிஐ இது கொண்டு வரணுங்கிறாங்க. எனக்கு என்ன சிபிஐ இப்போ உள்ள வருது, இஸ் நாட் தி ரைட் டைம். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கட்சிக்குள்ள நடுவில் கொஞ்சம் ஒரு உரசல் இருந்தது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இருந்த மாதிரி இருந்துச்சு. தனிக்கட்சின்னு அவர் சொன்னதை நான் இதுலையும் கேட்கல. சான்ஸ் இல்லைங்க. தனிக்கட்சி ஆரம்பித்து எவ்வளோ கூட்டங்க வரும். நீங்கள் பிஜேபின்னு ஒரு பெரிய கட்சியை வச்சு பண்ணும்போது 11.5 தான் 35 தான் வந்தது. அது அண்ணாமலைக்காண்டி இருந்துச்சா தமிழ்நாடு பாஜக? அண்ணாமலைக்காக வந்தது. அப்போ இவர் நாளைக்கு வெளியில் போனால் பின்ன போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். அண்ணாமலைக்கும் மேலிடத்துல என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடுவில் நிறையா இன்டர்வியூ கொடுத்தார். அதில் இன்டர்வியூ கொடுக்கறதே ஒரு இதில் அவரே சொன்னார், இபிஎஸ் தான் முதலமைச்சர், அவரை முதலமைச்சராக ஆக்குவது தான் எங்கள் நோக்கம் சொன்னார். அது முழு மனசோட சொன்னாரா, சொல்ல வைக்க வேற விஷயம். இதை விட்டுருங்க. இப்போ அண்ணாமலை இதுக்கு வரும்பொழுது அண்ணாமலை மேலிடத்த அசைன்மெண்ட் நீங்கள் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு உரசலும் இல்லாமல் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். பாஜகவில் என்ன சார் நடக்குது? ஏன்னா பாஜக மேலிட பொறுப்பாளர்லாம் வராங்க, இபிஎஸ் பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க. அதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் டெல்லி போனார். விஜயை டேக் ஓவர் பண்ண பார்க்குதா பாஜக அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன இல்லைங்க, விஜயை டேக் ஓவர் பண்ண பார்க்குறாங்க பாஜக, விஜய் இந்த பக்கம் இழுக்கணும் பார்க்குறாங்க அப்படின்னு சில அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க. தவறு இல்லை, இருக்கட்டுங்க. அரசியல் நான் பார்க்கறது அரசியல். அதனால இந்த சூழலுக்கு விஜய் தேவைப்படுறாங்கிறது நீங்களே ஒத்துக்க. அவ்வளோதான், விஜய் தேவைப்படுறாருன்னு நான் சொல்ல வரல. அவரை விஜய்க்கு இவங்க இழுக்கிறாங்க அப்படின்னு மற்ற அரசியல் தலைவர்கள் சொல்றதுனால அதுக்கு பதில் சொல்றேன். அப்படியே அவங்க இழுத்தால் தவறு இல்லை. என்ன அரசியல், அவ்வளோதான். என்ன இவங்க பிஜேபி என்ன சொன்னாங்க, எனக்கு 2026 திமுக கழகத்தை தோற்கடிக்கணும்னாங்க. திமுக எதிர்ப்பவர்கள் யார் வேணாலும் வரலான்னு சொல்லிட்டாங்க. விஜய் நான் தனியாக தான் இருக்க போறேன்னாரு. ஆனால் என்னாச்சு, இன்னைக்கு இந்த அளவுக்கு கரூர் ஸ்டாம்பீடு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நாகப்பட்டினம் பாருங்க, திருவாரூர் பாருங்க, திருச்சியை பாருங்க, எல்லா இடத்துலையும் அவருக்கு அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை காசு கொடுத்தா வர வச்சதா, இல்லை சினிமா நடிகரை பார்க்க வந்ததா இருக்கலாம். இருந்தாலும் இபிஎஸ் அவருக்கு இப்போ கூட்டம் எல்லா இடத்துலையும் வருது. அது என்ன காமிக்கிறது அப்படின்னா, இருக்கிற அரசு மேலே இருக்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அதை காமிக்கிறது இபிஎஸ்க்கு வர கூட்டம். ஆனால் விஜய்க்கு வர கூட்டத்தை நீங்கள் பார்க்குறது அப்படி ஒரு இளைஞர்கள் கூட்டம். அவங்க பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த உணர்ச்சி வேகம் அதெல்லாம் பார்க்குறச்ச இவங்க விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வேகம், அந்த உந்துதல் அது இருக்கா மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் விஜய்க்கு இவங்க எல்லாருமே விஜய் ஜெயித்துறா அப்படி இப்படின்னாங்க. இல்லை, அப்பையும் என்னுடைய எஸ்டிமேட்டில் நான் போடுறது ஒரு 12-13% வரலாம். மொத்தம் ஓவராலாக 10லேருந்து 11, 12. ஆரம்பத்தில் விஜயகாந்த் எல்லாம் எதிர்பார்த்து 8% வந்தது. அப்புறம் 11.5, 12 கூட போச்சு. அதுக்கப்புறம் மேபி அவருக்கும் துரதிருஷ்டவசமாக உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அதனால் விஜய்க்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 11-12% வரலாம். இல்லை, விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா அப்போ வலுவான தலைவர் இருந்தாங்க. ஆப்போசிட்டில் அம்மையார் இருந்தாங்க, இந்த பக்கம் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆப்போசிட் லீடர் இல்லை, அந்த மாதிரியான காலம் தானே பெருக்கு. திமுகவுக்கு நேர் எதிராக ஒரு நல்ல வலுவான தலைவர் இல்லை ஆகணும். நோ 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 அப்படி சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, விஜய்க்கு 20% வரும், 25
வரும் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, கள சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது இபிஎஸ் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு இல்லை என்ன வருது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் சொன்னேன் ஓவராலாக 11-12% வரலாம் டோட்டல் ஓட் ஷேர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதை வச்சு ஓட்டு சதவீதம் பார்க்கும்பொழுது ஏடிஎம்கேக்கு 20.5% தான், டிஎம்கேக்கு 26.5% தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டோட்டலாக 43% என்னமோ டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சாங்க. டிஎம்கே, காங்கிரஸ், பிசிகே, சிபிஐ, சிபிஎம், கொங்கு நாடு பேரம் இதுவோ, அப்புறம் மனிதருள் நேயம் அந்த இவங்களது, இது எல்லாம் சேர்த்து 43. டிஎம்கேக்கு மட்டும் பார்த்தால் 26.5%. பிஜேபி 11.35, பிஎம்கே 4.5, டிஎம்டிகே 2.3. ஸோ இப்போ இவருக்கு ஒரு 12% வருதுனால் ஆல்ரெடி ஏடிஎம்கே 20.5, பிஜேபி 11.5, 32% வந்தாச்சு. விஜய் சேர்த்துக்கிட்டாவா? விஜய் சேர்க்காம. ஓகே, 20.5 சொன்ன ஏடிஎம்கே, பிஜேபி 11.35, டோட்டல் அது ரெண்டு சேர்த்தாலும் 32. அன்புமணி அப்போ அதையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்குது பாஜக. அதே அந்த 32 விஜய் ஒரு 12 வந்தால் 44%. தென் அன்புமணி ராமதாஸ் பிஎம்கே அவர் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கார், டிஎம்கேவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு. நான் பெரியவர் விரும்புகிறாரோ? பெரியவர் விரும்புகிறார். ஆனால் இப்போ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஎம்கே என்னுடைய கணிப்பு அவ்வளோதான். என்னுடைய கணிப்பில் அன்புமணி ராமதாஸ் அவர் கை ஓங்கி இருக்கு பிஎம்கேல. அவரை சுற்றி தான் அந்த கேடர்ஸ் இருக்காங்க, நிறைய தலைவர்கள், 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் தலைவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அன்பு ராமதாஸ் அவர்கள் அவர் தாங்க ஃபவுண்டர். இன்னி வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவரை பற்றி தலைவர் தவறாக எதுவும் பேசவில்லை. 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் இன்னும் ரொம்ப வலிமை மிக்க கட்சியாக பிஎம்கே மாறும். இல்லை, பாஜகவுக்கு இது நேரடியாகவே தெரிய வருது, விஜயால் ஒரு 11% வாக்காது வாங்க முடியும். ஸோ அதையும் நம்ம கைப்பற்ற பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா திமுக அகற்றணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை அப்போ விட்டு கொடுத்துட மாட்டாங்கல்ல, விஜயை தனியாக களம் ஆட விட மாட்டாங்கல்ல. ஏன்னா விட்டு அங்கே பாதிப்பு இங்கே தானே வரும். இல்லை, பிஜேபி விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் பிஜேபியோட போய் சேர்ந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிற இதில் போனார்னால் அப்போ பிஜேபியோட என்ன இருக்கும், வாங்க சேர்ந்து இது பண்ணலாம். அப்போ விஜயே போய் அதில் சேரலாம், தெரியாது. இது எல்லாமே யூகம் தான். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த கள நிலவரத்தை பார்த்து விஜய் பிஜேபியோட நாங்கள் சேரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் விஜயே வரலாம். ஆர் இவங்க சொல்கிற மாதிரி மற்ற தலைவர்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி இவங்களை வளைக்க பார்க்குறாங்க, வளைத்தாலும் தவறு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். இல்லை, திமுக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நம்ம மாறும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியிடம் அடிமையாகிட்டுன்னு அவங்க அந்த சிம்பதி சொல்லி வாக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. இப்போ விஜயும் போயிட்டாருன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு, ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல. யார் பண்ணுவாங்க? திமுக அரசியல் பண்ணிட்டுங்க. விஜய் பார்ப்பார்ல, ஏன்னா கொள்கை எதிரிங்கிறாரு. பிஜேபியோட சேர்ந்தா நமக்கு வராதுங்கிறத புரிஞ்சு வராதுன்னு இல்லை அப்படின்னு இல்லை. அதாவது விஜய்க்கு நான் என்ன சொன்ன முதல்ல, அந்த அளவுக்கு உணர்ச்சி வேகம் கொண்ட இளைஞர்கள். அப்போ எங்கே போனாலும் அதே இளைஞர் இருப்பாங்க. அந்த இளைஞர்கள் அவரோடு இருப்பாங்க. உணர்ச்சி வேகம். சார் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சார், கரூரில் சம்பவம் நடந்து விட்டது. கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய ஒரு இது. அதுக்கு இவங்க முதல் பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டாங்க போலீஸை. அவங்களுடைய லேப்சஸ் எந்த விதத்துலன்னு, அதாவது ஸ்டேட் ஹைவேவா நேஷனல் ஹைவேவா. ஸ்டேட் ஹைவேவாக இருந்தால் ஸ்டேட் ஹைவே நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்களா, கொடுத்துருந்தீங்கன்னா அஃபிஷியலாக டிவிகேக்கு லெட்டர் கொடுத்தீங்களா. தென் ஸ்டேட் ஹைவே இத்தனோண்டு இந்த இடத்த கொடுக்குறீங்களே, இந்த இடத்துல அவருக்கு வர கூட்டமெல்லாம் அவங்க சொன்னது 10,000 இப்போ 25,000 30,000 வந்திருக்கு. இதை இந்த இடத்துல தாங்குமா? இதை தவிர நீங்கள் லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி, அதாவது போலீஸ், நீங்கள் வாட்டர் சானிடேஷன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொடுத்தீங்களா? பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்து, இந்த மாதிரி மாற்றி கொஸ்டின் போடுறாங்க. அதனுடைய என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா,
போலீஸ் உங்கள் மேலேயும் லேப்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி சென்னை ஹைகோர்ட் விஜய் வந்து ரொம்ப கண்டம் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் என்ன ஒரு தலைவர்னு சொல்லிவிட்டு உங்கள் கட்சியே இந்த அளவுக்கு மக்கள் இதுவாக இருக்காங்க, அவங்கள பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இல்லையான்னு. ஸோ திமுக அந்த கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது, இவருக்கும் பொறுப்பு இருக்குது, போலீஸுக்கும் இருக்குது. இதையும் தாண்டி வரும்பொழுது விஜய் அன்னைக்கு நடந்த இதில் அவசரப்பட்டு அந்த இடத்த விட்டு வந்தார். ஆனால் அந்த இடத்த விட்டு வந்து தவறு இல்லை. ஏன்னா அந்த இடத்துலயே விஜய் இருந்து வேற ஏதாவது சம்பவம் விஜயுடைய இதுக்கே ஆபத்து ஏதாவது வந்திருந்தால் என்ன மாதிரி இருக்கும்? மற்ற கட்சிகள், விஜய் கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, தீய சக்தி உள்ளே வந்துருத்தும்பாங்க. பட் பாலிட்டிக்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் மற்றவங்க சொல்லலாம், இல்லை இல்லை மக்கள் கொந்தளித்து போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த இடத்த விட்டு விஜய் வெளியில் வந்தது தவறு இல்லை, கரெக்டு. ஆனால் திருச்சி போனால் திருச்சியிலே தங்கி இருக்கலாம். திருச்சியில் தங்கி இருந்து அங்கிருந்து இந்த அவங்களுடைய 2வது கட்ட 3வது கட்ட தலைவர்கள் கரூரில் இருக்கவங்க கிட்ட சொல்லி எல்லாருக்கும் அடிபட்ட மக்கள் உயிரிழந்த இவங்க அந்த குடும்பத்திற்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி திருச்சியிலேயே உட்கார்ந்துருந்து எல்லாத்தையும் இவர் மானிட்டர் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கலாம். அதையும் தாண்டி சென்னை வந்து விட்டார். அங்கே தான் பெரிய தவறாகி விட்டு 3 நாள் ஒன்றுமே சொல்லலை, எதுவுமே பேசலை. என்ன காமிக்கிறது அப்படின்னு? என்ன ஆச்சு உங்களுக்கு? நடந்து போச்சுங்க. முன்னே போய் நிற்கணும். இவ்வளோ பெரிய கட்சி, ஒரு தலைவர் நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னே நின்று நிற்கணும், சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும். நடந்து விட்டது, சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும். ஆனால் பண்ணவில்லை. அதுதான் இப்போ என்ன ஆகுது, விஜய்க்கு அகென்ஸ்டாக போகலாம். ஓகே, விஜய்க்கு அகென்ஸ்டாக போகலாம். அதான் முன்னாடி சொன்ன உணர்ச்சி வகத்தில் இவங்க ஓட்டு இவங்க தான் போடுவாங்க. அதையும் தாண்டி யார் யார் இவருக்கு ஓட்டு போடலாம், 35-40 வயசுக்கு இவங்க, அவங்களுக்கு மனசில் ஒரு இது வரும், என்னடா இந்த மாதிரி போயிட்டாரு அப்படின்னு. ஸோ விஜய் நின்று இருக்கணும். இதையும் தாண்டி வரும்பொழுது விஜய் நீங்கள் குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படி இப்படின்னாங்க. சில லீகல் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க, இல்லை விஜய் வந்து நீங்கள் குற்றவாளியெல்லாம் சேர்க்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் விஜய் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஏன்னா அது வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு லீகல் எக்ஸ்பர்ட்ஸை விசாரிச்சிருப்பாங்க. விஜய் மேலே இது பண்ண சார், விஜய் அந்த கட்சியுடைய தலைவர். விஜய் கரூர் இதுக்கு வந்திருந்தார். ஏற்பாடு பண்ணது பூரா அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள். அதனால் இதை வந்து விஜய் நீங்கள் நாளைக்கு இனிலேருந்து ஒரு 6 மாதம் மாற்றி மாற்றி எலெக்ஷன் நடக்க போகிறது. ஒவ்வொரு பார்ட்டி வெளில பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று நாளைக்கு நடக்க வேண்டாம். அந்த மாதிரி நடக்க வேண்டாம். திமுக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெளியில் கேம்பெயின் கூட்டம் வருது இல்லையா? கூட்டம் வந்து ஸ்டாம்பீடிங் வந்ததுன்னு வச்சு நடக்க வேண்டாம். கடவுள் புண்ணியத்தை நடக்க, அந்த மாதிரி நடந்தால் உடனே அந்த கட்சியோட தலைவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ அதுக்கு தான் இப்போ போலீஸ் என்ன சொன்னாங்க, இனிமே மெயின் ரோடு அங்கெல்லாம் ரோட் ஷோ இல்லை, வெளியில் ஊருக்கு வெளியில் போய் பண்ணுனாங்க. சரி, அதனால் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, சிபிஐ இது கொண்டு வரணுங்கிறாங்க. எனக்கு என்ன சிபிஐ இப்போ உள்ள வருது, இஸ் நாட் தி ரைட் டைம். இதை தான் மதுரை பெஞ்சே சொன்னாங்க. மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் இதை தான் சொன்னாங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி அவங்க இதில் என்ன சொன்னாங்க, என்ன அவசரம், இப்போ தானுங்க ஆரம்பிச்சிருக்கு, இதில் வந்து உடனே சிபிஐ போலீஸ் பார்க்குறாங்க, தென் எஸ்ஐ, இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த மிஸ்டர் கார்குடைய தலைமை ரொம்ப நேர்மையான ஒரு இவர், அவருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்ஐடி. இதெல்லாம் பாருங்கள், இதில் ஒன்றும் நடக்கவில்லை, எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் சிபிஐக்கு போகலாம். எடுத்த உடனே சிபிஐக்கு போய் இதெல்லாம் பண்ணுவது எனக்கு என்னவோ அது சரியாகப்படவில்லை. இன்னொன்று என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து சமீப காலத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் என்ன ப்ரமோட்டாக பண்ணுறேன், என்கிட்ட கேட்காதீங்க அவர்கிட்ட கேள்வி சொல்லி கொஞ்சம் இதாக பண்ணுறேன். டெல்லிக்கு அண்ணாமலை போனது விஷயம் என்னவா இருக்கும்? இதை வந்து வெளியில் யாரும் சொல்லவில்லை, கட்சியிலும் யாரும் சொல்லவில்லை. இதை வந்து நம்ம பேசுவதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் தான் பேச முடியும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கட்சிக்குள்ள நடுவில் கொஞ்சம் ஒரு உரசல் இருந்தது. அதாவது அண்ணாமலை இவங்க இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கூட்டிய கூட்டத்திற்கு கிண்டியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அண்ணாமலை கூப்பிடல, அவரும் போகவில்லை.
மற்ற பிஜேபி தமிழ்நாடு யூனிட்டுடைய காரியகர்த்தாக்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் போனாங்க. அதுவே வந்து ஒரு இது கஷ்டம். உடனே அண்ணாமலை என்ன சொல்லிட்டு, இல்லை எனக்கு இனிமேல் அக்ரிகல்ச்சரை பார்க்க போகிறேன், பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்க்கு லோன் வாங்கி டைரி நடத்த போகிறேன். தனிக்கட்சின்னு அவர் சொன்னதை நான் இதுலேயும் கேட்கல. தனிக்கட்சி ஆரம்பிச்சான்னு அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லலை. ஆனால் ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது, எப்போ வேணாலும் சொல்லுங்கள். சான்ஸ் இல்லைங்க. தனிக்கட்சி ஆரம்பித்து எவ்வளோ கூட்டங்க வரும்? நீங்கள் பிஜேபின்னு ஒரு பெரிய கட்சியை வச்சு பண்ணும்பொழுது 11.5 தான் 35 தான் வந்தது. அது அண்ணாமலைக்காண்டி வந்துச்சா தமிழ்நாடு பாஜக? அண்ணாமலைக்காக வந்தது. அண்ணாமலை தானே அப்போ பிஜேபி தலைவர். அப்போ இவர் நாளைக்கு வெளியில் போனால் பின்ன போக மாட்டாங்கன்னு நினைச்சு, அது வேற விஷயம். நீங்கள் தனிக்கட்சி ஆரம்பித்து அண்ணாமலை என்ன மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண போகிறாரா சொல்லுங்க? தேவை இருக்குல்ல. என்ன எப்படிங்க எவ்வளோ ஓட்டு விடும்? நீங்கள் பிஜேபியோட தலைவராக இருக்கும் பொழுதே 11.35 தான் வந்தது. பிஜேபி விட்டு வெளியில் வந்து தனிக்கட்சின்னு அண்ணாமலை ஆரம்பித்தார்னா எவ்வளோ வரும்? அதுக்கும் பாதியாக தான் வருது. கண்டிப்பாக எவ்வளோ வரும் சொல்லுங்கள். ஸோ அதாவது இதெல்லாம் வந்து நம்ம தான் பேசிக்கிறோம். அண்ணாமலையும் ரொம்ப ஹைலி நாலேஜபிள் பர்சன். அதனால் அவர் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாருங்க. அவர் மேலே மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குது. என்ன மனசுக்குள்ளே அவருக்கு சில சங்கடங்கள் இருக்கிறது. இந்த சங்கடங்கள் இதனால தான் 10 நாளைக்கு முன்னாடி பிஜேபி சீனியர் பர்சன் அவர் மேற்பார்வையாளர் திமுக பிஜேபி இதில். அவர் டெல்லியிலேருந்து வந்தார். தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங் போடுறது, மறுபடியும் பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் காரியகர்த்தா வச்சு இந்த எலெக்ஷன் இதை எப்படி கொண்டு போகிறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் வச்சு பேசுவதற்கு. அப்போது அண்ணாமலை இல்லை. உடனே இவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு போய் அவருடைய பேர் எனக்கு மறந்து போயிடுது, ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். வீட்டுக்கு போய் அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து அண்ணாமலையை மீட்டிங் அட்டெண்ட் பண்ணார். இப்போ என்ன தெரியுது சார், அண்ணாமலையே வந்தார், என்ன தெரியுது? விருப்பம். அந்த அளவுக்கு பிஜேபி மேலிடத்திற்கு அண்ணாமலை மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணாமலைக்கும் மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடுவில் நிறைய இன்டர்வியூ கொடுத்தார். அதில் இன்டர்வியூ கொடுக்கறதே ஒரு இதில் அவரே சொன்னார், இபிஎஸ் தான் முதலமைச்சர், அவரை முதலமைச்சராக ஆக்குவது தான் எங்கள் நோக்கம் சொன்னார். அது முழு மனசோட சொன்னாரா? சொல்ல வைக்க வேற விஷயம் சார். நான் வந்து இண்டிவிஜுவல், எனக்கு முழு மனசுலாம் இல்லை சார். ஆனால் நான் ஒரு கட்சியை சார்ந்தவன். அந்த கட்சியுடைய மேல் என்ன சொல்கிறான் கட்டுப்படுது. அதுதான் சார் ஒரு கட்சியினுடைய தொண்டனுக்கு அழுது. என் மனசுக்குள்ளே 1000 இருக்கலாம். என் மனசுக்குள்ளே அவரை என்ன கொடுக்கறது, எனக்கு கொடுக்க மாட்டாங்களா தலைவரா அப்படின்னு இருக்கலாம். என்னை தூக்கி ஹோம் மினிஸ்டராக வைக்கலாமே அப்படின்னு மனசில் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மனசுக்குள்ளே நம்ம ஓரமாக வச்சுக்க வேண்டியது தான். ஸோ நம்ம தான் இதெல்லாம் சொல்கிறோம். முழு மனசாக அவர் சொன்னார் தெரியாது. நான் சொல்கிறேன், ஆமாம் சார் அண்ணாமலை முழு மனசாக சொன்னார் அப்படிங்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ இது வந்து எல்லாத்தையும் இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் பார்த்து கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறார் இல்லை. அண்ணாமலை இந்த இதில் முழு மனசாக இறங்கி பண்ணுவாரா? முழு மனசாக இறங்கி தான் பண்ணுறார். அண்ணாமலை மேலிடம் என்ன சொல்கிறதோ பிஜேபி மேலிடம் அதை தவறாமல் செய்வார். ஏன்னா லாயல் கேடர். இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படி என்ன அண்ணாமலை அவர்கள் மீது கோபம், ஏதாவது ரீசன் இருக்குல்ல, இதனால தான் கோபம் எங்களுக்கு அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்களா பாஜகவில்? மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, 2ஆம் கட்டம். இல்லை, அது என்னதான் பிரச்சனை தெரியணும். இல்லை, அவங்க கிளைம் பண்ணுற இதுதான் இருக்குல்ல, இதனால எங்களுக்கு அவரை பிடிக்கலங்க அப்படின்னு. யாரும் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லைங்க. சொல்லாமே ஆனால் பல பேர் கோபத்தில் யாரும் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை இல்லையா சார்? அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறச்சு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே 1008 உட்பூசல் இருக்கும் சார். என்ன மாரி ஒரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சார்ட்டே கேட்குறேன், திமுகவிற்கு வேலை செய்தார் அண்ணாமலை. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 40 எம்பியை ஜெயிக்க வச்சு கொடுத்துருது தான் இவர் பண்ண வேலை. அதிமுகவை பகைச்சிக்கிட்டு, இது வந்து நான் சொல்லலை, யார் இன்னைக்கு கோபமாக இருக்கிறோம் அவங்க சொன்னது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க யார் கோபமாக இருக்காங்க எனக்கு தெரியாது. அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டலி எ பேஸ்லெஸ் அலிகேஷன் அப்படின்னு இக்னோர் பண்ணுவேன். டோட்டலி எ பேஸ்லெஸ் அலிகேஷன். அண்ணாமலை அந்த மாதிரி ஆள் இல்லை. அப்படி ஒரு இன்டெகிரிட்டி எனக்கு தெரிஞ்சு பிஜேபியிலே மேலிடத்தில் இப்போ இருக்கிற இதில் தமிழ்நாட்டில் மேலிடத்தில் யாரும் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். இவங்களே மற்ற கட்சிகளை கலப்பி போடுறதா இருக்கும்.
கிளப்பி விடுறதா இருக்கும். அண்ணாமலை திமுகவுக்கா வேலை குழந்தைய கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க, தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டெகிரிட்டி உள்ள மனுஷன், வேல்யூபிள் பர்சன். ஸோ அண்ணாமலை வில் நெவர் டூ தட். இல்லை, இன்னொன்று என்னென்னா, மத்திய அரசு இப்போ வரைக்கும் பாஜக வந்து மாநில தலைவராக யாரெல்லாம் வச்சு அழகு பார்த்தாங்களோ ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து இவங்களும் பதிலுக்கு அழகு பார்த்துருக்குறாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தமிழிசையாக இருக்கட்டும், பொன்னாராக இருக்கட்டும், எல்முருகன் அவர்களாக இருக்கட்டும். அண்ணாமலைக்கு இப்போ வரைக்கும் கொடுக்காத காரணம் என்ன சார்? இல்லை, ஏன்னா எவ்வளோ பேர் என்னது கொடுக்காதது இல்லை, அவர் மாநில தலைவராக இருந்துட்டு இப்போ வந்து இது மாநில தலைவராக இல்லை. ஆனால் அவங்க மத்திய அரசு சார்பாக வந்து ஏதாவது ஒன்று கௌரவிப்பாங்களா? ஒரு எம்பி ஆக்கி இப்போ வேற ஏதாவது ஸ்டேட்ல கூட ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்து அதில் கண்டிப்பாக கேபினெட்ல உட்கார கண்டிப்பாக அவசரம் எதுவுமே கொடுக்காம இருக்கிறாங்களா? நோ, அவசரம் இல்லை. நீங்க இப்போ சொல்றீங்க கொடுக்க. பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி நயினார்கிட்ட, பாஜகவுக்கு யார் தலைவர், அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, பார்த்துருப்போம். ஒருவேளை பாஜக வந்து அடுத்தபடியா கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இல்லைங்க, இன்னும் 3 வருஷத்துக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். பிஜேபியில் அந்த ஆர்கனைசேஷன் செட்டப் எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குங்க, புரியுதா? அதனால அவர் நயினார் வந்தார் உடனே அவர் வெளில அனுப்புறது அதெல்லாம் கிடையாது. இன்னும் 3 வருஷம் அவர்கள் தான். நயினார் நாகேந்திரன் நல்லா தாங்க பண்ணுறாங்க சார். இன்னைக்கு எலெக்ஷன் ஏடிஎம் கூட கூட்டணியும் வச்சாச்சு. நேற்று ஏடிஎம்கே போய் அங்கே சென்ட்ரல்லேருந்து வந்து அப்சர்வர் பைஜான் பாண்டா, அவரும் கூட வந்து இன்னொரு யூனியன் ஸ்டேட் லெவலில் அசிஸ்டன்ட் மினிஸ்டர், அவரும் போயிட்டு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைஜியும் போயிருக்காங்க. அங்கே அவங்களோட போய் இருந்து இவருக்கு சால் பூத்தி இது பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனுடைய வெறுப்பு, விருப்பம், ஆதங்கம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஓகேவா? கட்சி பிஜேபி எடுத்து என்ன, திமுக கழகத்தை இந்த இதில் தோற்கடிக்க வேண்டும். அதுக்கு பிஜேபி ஏடிஎம்கேக்கு முழு மனசாக ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அக்டோபர், இன்னிலேருந்து. அதனால தான் இப்போ 12ஆம் தேதி, அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் இவர் வந்து ஆரம்பிக்க போகிறார் எலெக்ஷன் ரேலி, நயினார் நாகேந்திரன். அதுக்கு இவரையும் கூப்பிட்டுருக்காங்க, இபிஎஸ். நீங்களும் வந்து கலந்துக்கணும். அண்ணாமலை வருவாரா? அண்ணாமலை கண்டிப்பாக வருவார். அண்ணாமலை போகவில்லை அப்படின்னா அது வேறு விஷயமா இருக்கலாம். கண்டிப்பாக அண்ணாமலையும் வருவார். ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்தால் என் மக்கள் யாத்திரை மாதிரி அந்த ஸ்போக்கஸ் வந்து நயினார பக்கம் போகுமா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃப்ரேமில் அண்ணாமலை தான் இன்னைக்கு. நோ, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்ட்ரோல் பீயிங். இதை பொதுவான மக்கள் பார்க்குறாங்க, நமக்கு பார்க்கும்போதே தெரிய வருது, மீடியா கவர் பண்ணுது. ஆனால் தற்போதைய மாநில தலைவர் அவர்கள் இதை எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா அவங்க இதை விரும்ப மாட்டாங்கிற ஒரு விஷயம் தானே இது. இல்லைங்க, அப்படிலாம் இல்லை சார். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்கறது இல்லைங்க. அவரோட நீங்கள் பழகிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், ஓகேவா? பழகிருக்கேன் ரொம்ப டீப்பாக. நான் அப்படி சொல்ல வரல. அவர் உண்மையிலே அவர் அமைதியான ஒரு மனிதன், எல்லாரோடையும் அப்படியே சிரிச்சு அரவணைச்சுட்டு போற ஒரு மனிதன். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அதில் இன்னும் யார் யார் வராங்களோ அப்புறம் பார்க்கலாம். ஜெயிச்சதுன்னு வச்சுங்க, கிரெடிட் நயினார் நாகேந்திரனுக்கு போகுங்க. அவர் தலைமை கீழே பிஜேபி ஒன்றுபட்டு பிஜேபி கேடர்ஸும் ஒன்றிணைந்து ஏடிஎம்கேவோட அந்த அளவுக்கு எல்லா டிஃபரன்சஸை மறந்து ஏடிஎம்கேவோட ஒன்று சேர்ந்து தேர்தல் கூட்டணியை நல்லபடியாக அழைத்து கொண்டு செல்வதற்கு முழு பொறுப்பும் நயினார் நாகேந்திரன் அவருக்கும் உண்டு. ஏன்னா அவர் தான் தமிழ் மாநில பிஜேபியோடைய பிரசிடென்ட். ஸோ நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா ஃபுல் கிரெடிட் நயினார் நாகேந்திரனுக்கு போகும் இல்லையா? ஆனால் நயினார் நாகேந்திரன் இவர் அண்ணாமலை வந்துட்டாரு, மக்கள் எல்லாம் அண்ணாமலை சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம தாங்க வெளியில் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. ஆனால் போகிற இடமெல்லாம் அண்ணாமலை வந்தார்னா அண்ணாமலை கூப்பிடுறாங்க, அதில் ஒரு இதுவும் இல்லை. மேலேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? பிஜேபி. பிஜேபி மேலேருந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுது? அண்ணாமலை அவர்களை கண்ட்ரோல் பண்ணுது. பார்ட்டியை எல்லா இவங்களையும். இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா இதெல்லாம் கிடையாது. அப்போ இருக்கு, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி. கண்டிப்பாங்க இருக்கு சார். நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி. அண்ணாமலைக்கு மனசுக்குள்ள ஆதங்கம் இருக்கலாம், ஆனால் தெரியாமல் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு கட்சின்னு வந்து விட்டால் அதையெல்லாம் மறந்து மேலே வரணும், கட்சிக்காக உழைக்கணும். அதை தான் அண்ணாமலை பண்ணுறார். ஸோ மேலேருந்து சொல்லுவாங்க பொறுப்பு சார். இந்த இதில் அண்ணாமலையை டம்மியாக இருக்க போகிறது இல்லைங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அண்டு நயினார் நாகேந்திரன் 2 பேர்கிட்டையும் பொறுப்பு கொடுத்து 2 பேரையும் ஜாயிண்ட்டாக இருந்து
தமிழ்நாடு பூரா நீங்கள் எல்லா தொகுதிக்கும் போக வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, பாஜகவின் முக்கிய தலைவர் டெல்லியிலேருந்து ஒருத்தர் வரும்போது அன்னைக்கு மீட்டிங்கில் அண்ணாமலை அவரோட வீட்டில் போய் அழைச்சிட்டு வந்தார். ஆமாம், நம்ம பார்த்துருப்போம். மனசில் ஆதங்கம் இருந்துச்சு, அவருக்கு விருப்பம் இல்லை, வரல. ஆனால் இவர் போய் கூட்டு வர்றாரு. இப்போ எல்லா விஷயத்துக்கும் பாஜக தான் நம்ம போய் அழைக்கணும் அண்ணாமலை. அவர்கள் நடக்கட்டுங்க, மாநில தலைவர் இருக்கிறாரு, நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டு இப்போ அவர் வேலையை பார்ப்பாரா, இல்லை அவரை போய் அழைச்சிட்டு வந்து நீங்கள் வந்தாதான் கூட்டம் கூடுது. ஒவ்வொரு இதுக்கும் போய் அழைச்சிட்டு வரமாட்டாருங்க. ஒரு தடவை கூப்பிட்டாச்சு. 10 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. டிடிவி தினகரனை போய் பார்த்து பேசி கொண்டு வரணும். அண்ணாமலையை தனியாக போனாரா அவர் இஷ்டத்துக்கு? இல்லை, அசைன்மெண்ட் கிவன். அது வேற. அசைன்மெண்ட் கிவன் பை பிஜேபி ஹெட், அவங்க கொடுக்குறாங்க. போய் அசைன்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா அது வேற விஷயம். அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அண்ணாமலை நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ தட் மீன் அண்ணாமலை மீது அப்படி ஒரு மதிப்பு மரியாதை பிஜேபி மேலிடத்துக்கு இருக்கிறது. அதனால தான் பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, 2 பேரும் நல்லா பேசினாங்க. அதையும் தாண்டி மறுபடியும் டிடிவி தினகரன் வரவில்லை அப்படி இப்படின்னு சொன்னார்னா அது வேறு விஷயம். அப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? சரி, டிடிவி தினகரன் இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு தான் போவாங்க. ஒரு கட்சியை எவ்வளோ தூரம் வருந்தி கூப்பிட முடியும்? யூபிஏ சொல்லிட்டாருங்க, யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ பிஜேபி முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா யூபிஎஸ் ஒரு 20 days பிஃபோர் டெல்லி போயிட்டு தனியாக வேற செல்லுமணி அவங்களோடலாம் போனார். அப்புறம் தனியாக ஒரு 1/2 மணி நேரமும் 3/4 மணி நேரமும் அமித்ஷாவோட உட்காந்து பேசினார் அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக சொல்லிருப்பார், இதெல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, கட்சியை விட்டு போன யாரையுமே. மெயினாக அவர் சொல்கிறது ஓபிஎஸ், டிடிவி தினகரன். ஏன்னா ஓபிஎஸ் மேலே அந்த ஓட்டெடுப்பு வரும்பொழுது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போட்டாங்க ஓபிஎஸ். அவங்க அந்த 11 பேர் யூபிஎஸ் முதல்வராக இருக்கும்போது. ஆமாம், முதல். இப்போ ஆட்சி முழுமையாக நடத்தி முடிச்சாங்க. அப்போ அந்த கொண்டு வந்தாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்போது ஒரு ஓட்டு மாற்றி போட பார்த்தாங்க. அதனுடைய வருத்தம் இவங்களுக்கு இன்னும் இருக்குது. டிடிவி தினகரனை பொறுத்தவரை 18 எம்எல்ஏ பிரித்து எடுத்துன்னு போனார். அந்த வருத்தம் இருக்கிறது. அதனால் யூபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பிஜேபிட்டையும் சொல்லிட்டார், இல்லை சார், எங்களை வற்புறுத்தாதீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஜேபி நீங்கள் அவ்வளோ கூட்டணியில் வச்சுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஏடிஎம்கேக்குள்ளே சேர்க்க மாட்டேன். அவர் ரொம்ப முடிவாக இதுவாக இருக்காருங்க. போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் அவருக்கு வருகிறது. இந்த கூட்டம் எல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும்னு பார்க்கணும் இபிஎஸ்க்கு. ஆனால் அதே சமயத்தில் லாஸ்ட் டைம் அந்த ஓட்டு நடந்ததில் 66 சீட் ஜெயிச்சாங்க. கம்ப்ளீட்டாக இபிஎஸ் இது வாஷ் அவுட் ஆகுன்னு பார்த்தாங்க, இல்லை 66 சீட். தென் அவங்களோட கூட்டணி இருந்த பிஜேபி 20 சீட் கான்டெஸ்ட் பண்ணாங்க, 4 சீட் ஜெயித்தாங்க. பிஎம்கே 2021 எலெக்ஷனில் 23 சீட் கான்டெஸ்ட் பண்ணாங்க, 5 சீட் ஜெயித்தாங்க. ஸோ மொத்தமாக 75 சீட் ஏடிஎம்கே கூட்டணி ஜெயித்தாங்க. இன்றைக்கி அது இன்னும் மாறலாம் பிகாஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். இதை விட்டுருங்க. இப்போ அண்ணாமலை இதுக்கு வரும்பொழுது ஸோ அண்ணாமலை மேலே எடுத்த அசைன்மெண்ட், நீங்கள் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு உரசலும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளோட அரவணைத்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு. இதுக்கு மேலது பைஜான் பாண்டா அவங்களாம் வந்திருக்காங்க, மேலெடுத்த பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. ஏதாவது உரசல் அப்படின்னு வந்ததுனால் அந்த உரசலை மேலெடுத்த பொறுப்பாளர்கள், பிஜேபி மேலெடுத்த பொறுப்பாளர், சீனியர் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏடிஎம்கே கூட்டணி, மற்ற ஏடிஎம்கே கட்சி அவர் எந்த கட்சி எங்கே உரசல் வருது அவங்க பேசி இது பண்ணிப்பாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தலை எடுத்து கொண்டு போங்க. நயினார் நாகேந்திரன் நீங்களும் போங்க, இருந்து தேர்தலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட பிஎம் உடைய எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் கொண்டு போங்க. நல்லபடியாக தேர்தலை முடித்து கொடுக்க வேண்டியது அண்ணாமலை அண்ட் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பொறுப்பு. இதுதான் பிஜேபியோட அசைன்மெண்ட். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.